ஹல்லேலூயா. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனவோ கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் ஆசீர்வாதமாய். ஜபத்திலே நம்ம பார்ப்போம். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் பகைவரெல்லாம் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கிய தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கிய தெய்வதானமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனோ கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஒரு தீர்மானம் எடுக்கும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன், வாங்காம இருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமே. அப்படின்னா கொஞ்சம் ஒரு எண்ணம் குறையும். இனி நான் வாங்க மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வாதம் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்துவார் என்ற எண்ணத்தோடு கூட கடந்து போவோம். அதே வழியில் நடத்துவார் கர்த்தர் நம்மை. என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். பெற்றுக்கொள்ளுவேன், வழிகளில் நடந்திடுவேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கையின் பிரயாசங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. அதே போன்று இந்த நிலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அருமையா இங்க சொல்லுகிறார். இதை பலமுறை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதனால அதனுடைய விளக்கத்தை நான் திரும்பவும் கொடுக்க விரும்பல. இவர்கள் பலவீனம் என்று இவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் பலவானாய் நின்றார்கள். அவர்கள் இருப்பவர்கள் தான் பலவான்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலவீனராக நிற்கிறோம், எங்களுக்கு நீர் துணை நிலும் என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்குள்ளாய் தங்களை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. அதே போல துணை நின்றார், அவர்கள் ஜெயித்தார்கள். அதை பின்னால் நம்ம பார்க்கலாம். 7 மாதம் ஓடிருச்சு. அதை எப்போ கர்த்தர் அதுக்குரிய வழிவாசலை திறக்கிறாரோ அப்பொழுது அதை நாம் பார்க்கலாம். இதெல்லாம் வரும்போது
அந்த 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி. தொடர்ந்து அது 2வது பகுதி வாசிக்கிறோம். தேவனை தேடுவதற்கு இவன் ஆயத்தமானான். அப்ப எப்படி தேடுவது? தேடுறதுனால நன்மை என்ன என்பதை ஏற்கனவே பார்த்தோம். எப்படி தேட வேண்டும் என்பதற்கு கடந்த வாரத்தில் வரும்போது மத்தேயு 5:8 பார்த்தோம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்படி என்றால் தேவனை நாம் எப்படி தேட வேண்டுமா? சுத்த இருதயத்தோடு தேட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு தென்படுவார். இது கடந்த வாரத்தில் பார்த்தது. இன்றைக்கு வேறு ஒரு பகுதியை பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 4:24வது வசனத்தை வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்ளுவது அவரை தேடுவது. தொழுது கொள்ளுவது என்றால் அவரை வணங்குவது, அவரை மகிமைப்படுத்துவது. அப்படி செய்யும் போது என்ன நடக்குமா? அதை வாசிக்க, திரும்ப வாசிக்க. அதே வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தொழுது கொள்ளும் போது அவர் அவர்களுக்கு வெளிப்படுவார். நீங்க தொடர்ந்து அதை நீங்க வாசித்து பாருங்க, அங்க தெரியும். அவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறது. அவரை தேடும் போது எப்படி தேட வேண்டும் என்று இங்கே கற்றுக் கொடுக்கிறது. எப்படி தேட வேண்டுமா? உண்மையோடு. உண்மையோடு அவரை நம்ம வீட்டில் கூட ஒரு பொருள், தொலைந்த பொருளை நீங்க தேடுறீங்கன்னு சொன்னா முழு கவனத்தோடு அதை நீங்க தேடினா தான் என்ன செய்ய முடியும்? அதை பார்க்க முடியும். எங்கேயோ கவனத்தை வைத்து கொண்டு நீங்க தேடுனீங்கன்னு சொன்னா அது அங்க முன்னாடி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அருகாமையிலே இருக்கும், உங்களுக்கு முன்னாடியே இருக்கும். ஆனா நீங்க வீடெல்லாம் சுத்தி தேடிட்டு வருவீங்க. என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டா இந்த பொருள் அப்படின்னு சொன்னா அது இந்த தானே இருக்குது அப்படிம்பாங்க. அப்ப அவர்கள் கண்களுக்கு அது தென்படாமல் போனது காரணம் என்ன? அவர்களுடைய கவனம் சிதறடிக்கப்பட்டிருந்தது. இந்த பொருளைத்தான் நாம் தேட வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லாதபடி கவனம் சிதறடிக்கப்பட்டிருந்ததுனால அப்படி மாறினது. அப்ப கவனத்தை அதில் செலுத்தி நாம பார்க்கும்போது நமக்கு அது கிடைக்கும். உண்மையோடு கூட என்ன செய்ய வேண்டுமாம்? தேட வேண்டும். இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண் தண்ணி எடுக்கும்படியாய் கடந்து போறார். அதாவது இந்த 4வது வசனத்தை வாசிங்களா. சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால் அப்படின்னு வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஊழியம் செய்யறதுக்கு சமாரியாங்கிற நாட்டு வழியா அவர் கடந்து போறாரு. அப்ப யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தின் அருகே இருந்த சமாரியாவில் உள்ள என்ன சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அந்த சீகார் ஊருக்கு எவ்வளவு தெளிவு கொடுத்திருக்குன்னு பாருங்க. அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, யாருக்கு, யார் கொடுத்த இடத்திற்கு அருகாமையில். இது யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்புக்கு கொடுத்தது எத்தனோ காலத்துக்கு முன்னாடி. அதை இங்க குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு வர்றாங்க. அது சமாரியா தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த சமாரியர்கள் என்றால் யார்? இதை ஒரு முறை சொன்னேன் உங்களுக்கு. சமாரியர்கள் என்றால் யார்? சரி, தெரியாத வரைக்கும் அதை விட்டுருவோம். அது இப்ப வேண்டாம். சமாரியர்கள் வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு கலப்பினம்.
யூதர்களும் வேறு ஒரு இனமும் சேர்ந்த கலப்பினம்தான் அந்த சமாரியர்கள். இந்த சமாரியர்களை எப்பொழுதுமே யூதர்கள் வெறுத்து ஒதுக்கி வைத்துக் கொண்டே இருந்தார்கள். சமாரியர்களை யூதர்கள் எப்பொழுதுமே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒதுக்கி வைத்துக்கொண்டு. இதற்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்குது. இவ்வளவு இதே சம்பவத்திலே நம்ம வாசிக்கலாம். ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில அந்த யாக்கோபனுடைய கிணற்றுக்கு அருகாமையில கடந்து போறாங்க. அங்க ஒரு பெண் தண்ணி எடுக்கும்படியாய் கடந்து வருகிறாள். கீழே 11 வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே. சரி, இப்போ 8 வாசிங்க. சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ. இது எந்த நேரம்னு தெரியுமா? 6ஆம் மணி வேளைன்னா அது நம்ம மணிக்கணக்கு என்ன? இது அப்பது மதியான நேரம். ஆமா, மதியான நேரம். அது மதியான நேரத்தில் அவ தண்ணி எடுக்க போற. மதியான நேரத்தில் தண்ணி எடுக்கும்படியாய் அவள் கடந்து போகிறாள். ஏன் மதியான நேரத்தில்? இப்போ பொதுவாகவே இந்த தண்ணிக்கு போகிறவங்கள சொல்லுவாங்க மதியான நேரம் போகாதாம்பாங்க. இப்போ இங்கே இல்லை, தண்ணி எடுக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு யாருக்கும் கிடையாது. ஏன்னா வீடுகளில் தண்ணி வருது, பிடித்து கொள்கிறோம், இல்லை டேங்க் வாட்டர் வாங்குகிறோம், இது கேன் தண்ணி வாங்குகிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, எப்படியோ போய்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய நாட்களில் தண்ணி எடுக்க அவங்க வெளியில் தான் போய் ஆகணும். தண்ணி எடுக்க வெளியில் போய் ஆகணும். அப்படி சொல்லுவாங்க, மதியான நேரத்தில் தண்ணி எடுக்க போகாதாம்பாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? பேய் இருக்குங்கிறது ஒரு பகுதி. தெரியாது அதெல்லாம். பூமாதேவி தூங்குதான், அதை மிதிக்க கூடாது. பூமாதேவி தூங்குறதுனால அதை என்ன செய்யக்கூடாதான். ஆமாம், இன்னொன்று பேய் இருக்கு. இது ரெண்டும் உண்டு. சரி, இந்த 6ஆம் மணி வேலைங்கிறது எழுதிக்கங்க. காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் உள்ளது. இதை நம்ம இந்த இயேசுவானவர் சிலுவையில் தொங்கும்போது அடிக்கடி பார்த்தது. அதை எழுதிக்கங்க. 3ஆம் மணி வேலைங்கிறது காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். 9ஆம் மணி வேலைங்கிறது பகல்ல 12லிருந்து 3 வரைக்கும். 12ஆம் மணி வேலைங்கிறது மாலை 3லிருந்து 6 மணி வரைக்கும். இது இந்த ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் இது சற்று வித்தியாசப்படும். அது வேற ஒரு நாள் வரும்போது வேணா நான் சொல்றேன். யூதர் அந்த ஜாமம் என்று ஒன்று சொல்லியிருக்கும் வேதத்தில். 3ஆம் ஜாமம், 1ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமத்தில் அவர் நடந்து வந்தார்லாம் வாசிப்போம். அப்போ இந்த ஜாமம் என்பதற்கும் இந்த நேரம் என்பதற்கும் வித்தியாசம் கூட. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ வேண்டாம். இப்போ மதியான நேரத்தில் அவர் தண்ணி எடுக்க போறார். இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு கிணறு. பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு சற்று வெளியில தான் அந்த கிணறுகள் இருக்கும். ஊர் கிணறுன்னு சொல்றது ஊரினுடைய எல்லையில தான் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்காது அந்த கிணறு. இன்னைக்கு அது ஊருக்குள்ளே வந்துருச்சு, அதுவும் அழிஞ்சிருச்சு, ஊருக்கு வெளியில தான் இருக்கும். அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்ததான ஒரு இடத்திற்கு மதியான நேரத்தில் அவ தண்ணி எடுக்க போறான். அப்படி மதியான நேரத்தில் யாருமே தண்ணி எடுக்க போக மாட்டார்கள். இவள் ஏன் தண்ணி எடுக்கும்படியாய் கடந்து போனாள்? சரி, அது ஒரு பகுதி இருக்கட்டும். ஆனா பின்னாடி வரும்போது உங்களுக்கு அதை கோடிட்டு சொல்றேன். இந்த வந்த சகோதரிகிட்ட இயேசுவானவர் தண்ணி கேட்கிறாரு, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி குடு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவன் என்ன பதில் சொல்றான்னா, அந்த 8ஆம் வசனம். அப்பொழுது சமாரியா ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்திற்கு எனக்கு தண்ணி தானே கேட்கிறார். அடுத்த வசனத்தில் 9ல் யூதர்கள்
சமாரியாருடனே சம்பந்தம் கலாவாதவர்களாய் இருந்தபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, யூதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு இனம் நாங்க, ஒதுக்கப்பட்ட ஒரு இனம் நாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஏன்ட்ட வந்து தண்ணி கேட்கலான்னு எப்படி, தண்ணி கொடுன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு எதிர் கேள்வியே இவ கேட்கிறான். அப்ப நீ என்கிட்ட கேட்க கூடாதேங்கிற இவ. அதுக்கு இயேசுவானவர் சொல்றார் அடுத்த வரியில, பிரதித்திரமாக, நீ தேவனுடைய இவையும் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய். இங்க நிக்கிறவர் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா நீ அவர்கிட்ட கேட்டிருப்ப அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை வேற ஒருத்தர் வாசிங்க. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டுகள்ல உம்மிடத்துல பாத்திரம் இல்லையா? ஏன்னா இது இறங்கி எடுக்க முடியாது, நீ மொண்டுகிட்டு தான் வரணும். இந்த எடுப்பதற்கு பாத்திரம் உங்ககிட்ட இல்லையே, நீ எப்படி தண்ணி எடுக்க முடியும்? தொடர்ந்து வாசிங்க. கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, அப்ப எங்க இருந்து உனக்கு தண்ணி கிடைக்கும்? உன்கிட்ட கயறு கிடையாது, இல்ல பாத்திரம் நீளமான பாத்திரம் கிடையாது, இல்ல தோண்டி கிடையாது. எப்படி உன்னால தண்ணி எடுக்க முடியும்? நீ எப்படி எனக்கு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று அங்கே அவள் ஒரு கேள்வியை கேட்கிறார். தொடர்ந்து வரும்போது, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய, அதுல பாருங்க அவ என்ன சொல்றானா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாரு? யாரு? நம்முடைய பிதாவாகியங்கிறா. ஆனா மேல வரும்போது என்ன சொல்றா, நான் சமாரியா பெண்ணா இருக்கிறையா, நீ யூதரா இருக்கிற, என்கிட்ட நீ எப்படி தண்ணி கேட்கலாம்? இவ அதிகாரத்தோட சொல்றா, நீ எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? உனக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது, உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நீ எப்படி என்கிட்ட கேட்கலான்னு ஒரு வார்த்தையை சொல்றா. ஆனா இங்க வரும்போது என்ன சொல்றான்னா, நம்முடைய பிதாக்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிதாக்கள். அப்ப இந்த சமாரியர்களும் யாரைத்தான் ஆராதித்தார்கள்? யெகோவாவைத்தான் ஆராதித்தார்கள். இன்னைக்கு முஸ்லிம் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் ஆராதிக்கிறது யார? பிதாவை. இயேசுவானவரை ஒரு நபியாய் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு சீசனாய், ஒரு நபியாய் ஏற்றுக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை காரியத்தை அவங்க வழிபடுவாங்க. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் வைத்திருப்பது எல்லாமே. இயேசுவானவரை சிலுவையில் அறைந்ததும் அவர் உயிர்த்தெழுந்ததும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவானவர் அறையில் அதுக்கு பதில் வேற ஒரு ஆளை அறைஞ்சாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு நபி, ஒரு தீர்க்கதரிசி என்பதோடு முடித்துக் கொள்வார்கள். அதே போல இவங்க சொல்லும் போது நம்முடைய பிதா, ஆமா நம்முடைய பிதா என்று சொல்லி, பிதாக்கள் என்று சொல்லி முன்னோர்களை சொல்லுகிறான். வாசிங்க தொடர்ந்து. பார்க்கிலும் அவரை காட்டிலும் நீ என்ன பெரியவராய? இவளுக்கு தெரியல அவரை பார்க்கிலும் பெரியவரா? அவரும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இதில் குடித்ததுண்டே என்று சொல்றான். அடுத்த வசனத்தை வேற ஒருத்தர் வாசிங்க. இயேசு பிரதித்திரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. இதை சொன்னோன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. ஏன்? இன்னைக்கு காலப்போக்கில் நம்ம நாட்டில் சாப்பாட்டுக்கு வந்து இந்த மாத்திரை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ இந்த
சந்திரனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் அவங்க மாத்திரை தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு நம்ம மாதிரி சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்குள்ள காரியங்கள் கிடையாது. இந்த ஆகாரங்கள்லாம் வைத்து அந்த என்ன சத்து தேவை அப்படிங்கிற சத்துக்கள் நிறைந்த ஒரு மாத்திரை, அவ்வளோதான். அதை கொடுத்து அனுப்புவாங்க. அதை மாத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் எந்த நேரத்துக்கு வேணுமோ அதை உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா உலகத்தினுடைய சூழ்நிலைகள் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நீ என்ன உருவாயிரும், மாத்திரைகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்? பஞ்சம் உருவாகும். பஞ்சம் உருவாவதற்கு சில காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் மழை தாழ்ச்சியை ஏற்படுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். மழை குறைவுகள் உருவாகும் ஒன்று. இன்னொன்று வெள்ளத்தினால் சேதங்கள் உருவாகும்னு சொல்லி இருக்கிறாரு. 2. 3வது நிலம் இருந்தால் தானே விவசாயம் பண்ணுவேன். ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணுறோம், ஹார்பரை விரிவாக்கம் பண்ணுறோம், 8 வழி சாலை போடுறோம், 10 வழி சாலை போடுறோம். ஜனக்கூட்டங்கள் அதிகம், ஆனால் இருக்கிற விவசாயத்தெல்லாம் நாங்கள் ஃப்ளாட்டாக மாற்றுறோம். இப்படி எல்லா விவசாயங்களும் அழித்தால் எதை சாப்பிட முடியும்? ஆகாரம் கிடைக்காத பஞ்சத்தை உருவாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். எழுத்தின்படி ஆகார பஞ்சமும் உருவாகும், வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சமும் உருவாகும். இது நான் சொன்னது போல இது வெகு தூரத்தில் இல்லை, சீக்கிரத்தில் நடக்கலாம். சமயத்தில் நான் ஒரு நியூஸில் பார்க்கும்போது அந்த சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை இடித்தது யார்? இன்னைக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், சாலமோன் கட்டினா இன்னைக்கு இல்லை இஸ்ரேலில். சாலமோன் கட்டின ஆலயத்தை இடித்தது யாரு? யோபா. நேபுகாத்நேச்சார் அதை இடித்து அதில் இருக்கக்கூடியதான தங்கங்களையும் மற்ற பொருள்களையும் அவன் எடுத்துக்கொண்டு போனான். 70 வருஷம் பாபிலோனுக்கு அடிமைகளாய் ஜனங்களை இழுத்து கொண்டு போனார்கள். அதுதான் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். திரும்ப அதை கட்டினது யாருன்னு தெரியுமா? போன வாரம் என்னமோ சொன்ன நினைக்கிறேன், செருபாபேல். இந்த செருபாபேலுக்கு கட்டும்படியாய் ஆணை கொடுத்தது யார்? போன வாரம் தான் சொன்ன ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. கட்டும்படியாய் ஆணை கொடுத்தது கோரேசு. கோரேசு யார்? நீங்க வசனத்தை பேச வந்தீங்களா இல்லை இப்படி பாடம் நடத்துறதுக்கா? இது சரித்திர பாடம் அல்ல, வேதத்தில் உள்ள பாடம். இது கற்றுக்கொள்ளணும். இது வீட்டு ஜபங்களில் ஏற்கனவே இதை நான் பேசியிருக்கிறேன். கோரேசு யார்? பெர்சிய தேசத்து ராஜா. நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் வந்த ராஜாக்களில் ஒருவன் கோரேசு, பாபிலோன் தேசத்தில். அந்த கோரேசுடைய உள்ளத்தை தேவன் பேச ஏவினார். அவன் பேசினதுனால தான் அந்த செருபாபேலை பார்த்து சொல்றான், நீ உன்னுடைய தேசத்திற்கு போகலாம், நீ அங்க இருக்கக்கூடிய ஆலயத்தை கட்டலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். இந்த அனுமதி பெற்றவன் கட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு தடைகள் ஏற்படுகிறது. ஏன்னா அடுத்த ராஜா வந்துட்டான். அடுத்த ராஜா வரும்போது தடைகள் ஏற்படுகிறது. அப்போ அவன் சொல்றான், நீ கஜானாவில் எடுத்து பாரியா, முன்னால் உள்ள ராஜா அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சட்டசபை குறிப்புன்னு சொல்லுவாங்க, குறிப்பில் இருந்து இந்த வார்த்தைகள் நீக்கப்பட்டதுன்னு. இதுதான் பழைய நாட்கள் இருந்தது. அதில் எழுதி வைக்கப்பட்ட குறிப்புகள், நாட்குறிப்பு, தஸ்தாவேஜுகள் என்று சொல்வார்கள். அதில் எழுதி வைத்த குறிப்புகள் அதை எடுத்து வாசிக்கிறாங்க. இதை கட்டும்படியாய் பொருள்களை கொடுத்து இதை கட்டும்படி செருபாபேலுக்கு உத்தரவு கொடுத்தான் கோரேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நீ கட்டி என்று சொன்னான். அப்போ அதை கட்டும்படி யாருடைய உள்ளத்தில் கர்த்தர் ஏவினார்? கோரேசுடைய உள்ளத்தில் ஏவினார். கோரேஸ் எந்த தேசத்தை சேர்ந்தவன்? பெர்சிய தேசத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு பெர்சிய தேசம் எதுன்னு தெரியுமா?
இஸ்ரேலோட சண்டை போட்டு இருக்கிறது எது? சத்தமா சொல்லுங்க. நீங்களாம் உங்களுக்கெல்லாம் தெரியாதோ? அந்த ஈரான், அதுதான் பர்ஷிய தேசம். அதில் இருந்த ராஜாக்களுக்கு பெயர் ஷா. அவர்கள் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறாங்களா? அதுக்கு போல அந்த என்ன என்னமோ ஒரு குலோப்ப என்னமோ பேர் வருமே அவனுக்கு, அவன் தான் அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அவன் தான் அந்த தேவாலயத்தை கட்ட அனுமதி கொடுத்தார். அதே பர்ஷிய தேசம் தான் இன்னைக்கு இருக்கிற ஈரான், மறந்துடக்கூடாது. ஏத்தில் சொல்லப்பட்டதான் இன்னைக்கு நடந்துட்டு வருது. அடுத்து அவன் போய் அந்த ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை இடிச்சது யாரு? அதாவது முதல் ஆலயம் சாலமன் கட்டினான், இடித்தது நேபுகாத்நேச்சார். இரண்டாவது ஆலயத்தை கட்டினது செருபாபேல். இந்த செருபாபேல் ஆலயம் இன்னைக்கு இல்லை, அதையும் இடிக்கப்பட்டு போனது. எப்ப இடிக்கப்பட்டது? இயேசுவானவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாள் இதை கட்டுவேங்கிறாரு. அவர் ஆலயத்தை கை காமிச்சொல்ல சரீரத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப அந்த ஆலயம் அங்க இருந்தது. அதுதான் சொல்றாங்க, இது 40 வருஷமா கட்டினாங்களே எங்க முன்னோருங்க, நீ இப்போ 3 நாள்ல கட்டுவங்கிற எப்பன்னு கேட்கிறாங்க. அந்த ஆலயம் இன்றைக்கு இல்லை, அதுவும் இடிக்கப்பட்டு போனது. அதை இடித்தது யார்? நீரோ மன்னன். ஆமா, வீடு எரியும் போது அவன் பிடியில் வாசித்துக் கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்க. அவன் அந்த ரோமர்களுடைய ராஜா, அவன் அதை இடித்தான். அதற்கு பின்னாலே இதுவரைக்கும் அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. ஜபாலயங்கள் நிறைய இருக்குது. ஒரு ஆலயத்தை ஒரு இடத்துல தேவாலயம்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எதிர்பார்ப்பது அதல்ல. சாலமோன் கட்டின அதே அளவில், அதே இடத்தில், அதே மாதிரி ஆலயத்தை கட்டுவோம். அதற்கு தேவையான பல கோடிக்கணக்கான பணங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்களாம் யூதர்கள். அந்த இடம் இன்னைக்கு இருக்கிறது பாலஸ்தீனாவுக்குள்ளே இருக்குது. அந்த ஆலயம் கட்டப்பட்ட இடம் எந்த மலைன்னு தெரியுமா? சில சரித்திரங்கள்லாம் நீங்க வேதத்துல வாசிக்கணும். ஏதோ வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இல்ல வாசிக்கும் போது அது என்னன்னு சொல்லணும். ஈசாக்க பலி கொடுக்கறதுக்கு எங்க கொண்டு போனா? அப்படி சொன்னாதான் தெரியும் நமக்கு. அந்த மோரியா மலையில தான் சாலமோன் ஆலயத்தை கட்டும்படியான வரைபடத்தை கர்த்தர் கொடுத்தார். மோரியா மலையில தான் ஆலயத்தை கட்டும்படியான வரைபடத்தை கொடுத்தார். அந்த மோரியா மலை இன்றைக்கு இருப்பது எங்க? பாலஸ்தீனாவில். அதுக்கு தான் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அதுல இன்னைக்கு ஒரு மசூதியை கட்டி வைத்திருக்கிறார்களாம் அந்த இடத்துல. ஏன்னா அவர்கள் அதை ஆராதிக்கக்கூடியவர்கள். ஏன்னு சொன்னா ஆபிரகாமை ஆராதிக்கக்கூடியவர்கள். ஆபிரகாமுடைய மகனை பலி கொடுக்க போன ஒரு இடம், அந்த இடத்துல அவங்க ஒரு மசூதி கட்டி இருக்கிறாங்க. ஆனால யூதர்கள் அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்றுதான் அதற்கு ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு 2 காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று, சிவப்பு கிடாரி ஒன்று வேண்டும். கிடாரினா என்ன? ஆடா? கிடாரினா ஆடு இல்ல. காளை பசா, பால் கறக்கிற பசா? பால் கறக்கிற பசு, அதுதான் கிடாரிங்கிறது. காளைங்கிறது அந்த ஆண் பசு. காளைங்கிறது ஆண் பசு, இது பெண் பசை கிடாரின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவப்பு கிடாரி பலி. ஏன்னா அதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சிவப்பு அந்த காளையை பலி கொடுத்தார்கள், கிடாரியை பலி கொடுத்தார்கள் சொல்லி. அதுக்காக இப்போ அவங்க பல வருஷங்களாய் பல கிடாரிகளை சிவப்பு கலர்ல வளர்த்து கொண்டு இருக்கிறாங்களாம் யூதர்கள். அது செயற்கையில உருவாக்கக்கூடாது, இயற்கையில வரக்கூடியதாக இருக்கணும். அதை இயற்கையில வந்த ஒரு 7-8 கிடாரிகளை பார்த்து அதில் பழுதில்லாதபடி, கொஞ்சம் கூட வெள்ளையோ மற்ற கலரோ இல்லாதபடி ஒரு காளையை தேர்ந்தெடுத்து வைத்து விட்டார்களாம். இப்ப நடக்கிற யுத்தம் அதுக்காகத்தான். அதற்காகத்தான் அவர்கள் எப்படியும்
அதை இது அந்த காளையை வைத்து எப்படி பலி கொடுப்புங்கிறது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒத்திகை பார்த்துட்டாங்க. 2-3 வாரத்துக்கு முன்னாடியே எப்படி பலி கொடுப்பது அப்படின்னு சொல்லி பழைய நாட்களில் இருந்த ஆசாரிகள், பிரதான ஆசாரியர்கள் போலவே அவர்களை ஆடை உடுத்தி கொண்டு வந்து வேதத்தில் சொல்லப்பட்டபடியே பலிபீடங்களை கட்டி அதற்குரிய ஒத்திகைகளை பார்த்து விட்டார்களாம். அப்படி என்றால் இது நாட்கள் இன்னும் எண்ணக்கூடியதில் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் காலத்திற்குள் நுழையக்கூடிய காலங்கள் சில எண்ணக்கூடிய காலங்கள். அதற்கு முன்பாக அந்த சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். சபை என்றால் இந்த கட்டடம் அல்ல, இதற்குள்ளாய் இருக்கக்கூடியதான சுத்த இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு அவரை ஆராதிக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அமெரிக்க தேசத்துல ட்ரெயின் ஓட்டுறதுக்கு 2 டிரைவர் இருப்பாங்களா, கப்பல் ஓட்டுறதுக்கு 2 பேர் இருப்பாங்களா, ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு 2 பேர் இருப்பாங்களா, எல்லாத்துலயும் 2 பேர் இருப்பாங்க. இல்ல மெயின் டிரைவர்களே 2 பேர் இருப்பாங்களா? ஏன்னா அடிஷனல் ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க. இல்ல 2 பேர் இருப்பாங்களா? ஏன் அப்படி 2 பேர் இருப்பாங்களா? ஒருவேளை ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டா இன்னும் ஒருத்தன் அந்த வண்டியை ஓட்டணுமேங்கிறதுனால 2 பேரும் இப்போ வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. அங்க எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்டன்ட்ங்கிறது தனி, மெயினாக 2 பேர் இருப்பாங்களா? அப்போ அதனால வேதத்தில் வரும்போது வயல் அறுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவா, ஒருத்தி கைவிடப்படுவா. ஏந்திரத்தில் மாவு அரைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏந்திரம்னா தெரியுமா? அது உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏந்திரம்னா மிஷின். என்ன மிஷினு? உங்க ஆயா போய் மிஷின் போட்டு இந்த மாவு அரைக்கிறாங்களா? அந்த மிஷின் பாருங்க. அதான் ஏந்திரம்னா மிஷின் தான் தெரியும் பிள்ளைகளுக்கு. என்ன என்ஜினியரிங் படிக்கிறவங்களா அப்படித்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு தெரியுமா ஏந்திரம்னா என்னன்னு? என்னது? திருகான பேர். அதுக்கு திருகி கொண்டிருப்பது, சுத்தி கொண்டிருப்பது திருகை. அதுக்கு பேர், சரியான பேர் திருகை. அதை வேதத்தில் ஏந்திரம்னு போட்டிருக்கோம். இந்த எந்திரங்கள்லாம் உருவாவதற்கு முன்னாடி அதை பயன்படுத்தினால ஏந்திரம் என்று போட்டிருக்கோம். வட்டமா இருக்கும், 2 பக்கம் சின்னது இருக்கும், ஒரு குச்சி சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு 2 ஆள் வேணும். 2 ஆள் வேணும். அந்த அப்படி சுத்தின அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த வயது ஆனாலும் இருக்குது. அந்த சுத்தும் போது ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்போ ஒரு சபைகளுக்குள்ளாய் போற எல்லாரையும் கர்த்தர் எடுத்துக்கொள்றதில்ல. யார் சுத்த இருதயத்தோடு, யார் உண்மையோடு அவரை ஆராதிக்கிறார்களோ, அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார். மற்றவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அந்தி கிறிஸ்து அங்கே வருகிறார். அந்தி கிறிஸ்துடைய காலம் 3 வருடங்கள் நரக வேதனை. நான் மரித்து போனால் நல்லது என்று நினைக்கக்கூடிய காலம். மறைச்சு போன விஷத்தை குடிச்சாலும் அது ஒன்றும் செய்யாதான் உடம்புக்கு. மறைச்சு போன நெருப்புல போய் விழுந்தாலும் ஒன்றும் செய்யாதான். ஏன்னா அங்கே சித்திரவதை அனுபவிக்கணும். அதுக்காகத்தான். அதனால சுத்த இருதயத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம். அவர் முதல் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாயிருப்போம். அந்தி கிறிஸ்துவின் வேதனையை நாம் என்ன செய்ய வேண்டாம்? அனுபவிக்க வேண்டாம். சம்பாதித்து வைத்திருக்க எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் அன்னைக்கு போகணும். எதையும் நம்ம கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது. நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும். இது வெகு சீக்கிரத்தில் இருக்குது. என்ன நீங்க நடக்கிற சம்பவங்கள் அதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த யுத்தமே அந்த இடம். இனி ஐநா தலையிடும். இடங்களை பிரிப்பார்கள். ஒன்று, அவர்கள் யுத்தத்தில் பிடித்த இடம் அவர்களுக்கென்று ஒரு சட்டம் இருக்குது ஐநாவில். அப்படி இருக்கும். இல்லைன்னா ஐநா தலையிட்டு அந்த இடங்கள்லாம் பிரிப்பாங்க. பிரிக்கும் போது இந்த இடம் இவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த யுத்தம் நிற்கும். அதுக்கடையில் அந்த யுத்தம் நிற்காது, தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எத்தனை வருஷமானாலும் தொடர்ந்து கொண்டு இருக்கும். இப்போ நான் சொல்றது 1 வருஷமும் இருக்கலாம், 4 வருஷமும் இருக்கலாம், 10 வருஷமும் இருக்கலாம். உடனே என்ன இன்னைக்கு நாளைக்குங்கிறது இல்லை. எவ்வளவு நாள்? 1 வருஷம், 2 வருஷம், 10 வருஷம் கூட இருக்கலாம். ரொம்ப நாட்கள் தாண்டறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி கர்த்தருடைய சித்தம் இருக்கும் என்றால் நம்முடைய கண்காண நம்முடைய சந்ததிகளிலே தானே பார்ப்போமா என்று கூட
தெரியாது. ஏன்னா அவ்வளவு வேகமா இன்றைக்கு காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இங்க வரும்போது இவள் என்ன சொல்றாங்க? வாஸ்தவசன் தப்பி வாசிங்க. கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமாய் நீரூற்றாய் இருக்கு, அது உனக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அடுத்த வசனத்துல வரும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் இங்க வராம இருக்கிறதுக்காகவும் அந்த எனக்கு தண்ணீரை கொடு. எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் அவளுக்கு. அவளுக்கு தாகம் இல்லாம இருக்கிறது கூட முக்கியம் இல்லை, நான் இங்க வராம இருக்கணும். இந்த இடத்துக்கு 1 கிலோமீட்டர் 1 மைல் 2 மைல் போய் தண்ணி எடுத்துட்டு வந்த கிராமங்கள் கூட இருக்குது. ஊர்ல தண்ணி இருக்காது, எங்கேயாவது ஒரு ஆறு ஓடும், எங்கேயாவது ஓடும், இல்லை எங்கேயாவது ஒரு குளம் இருக்கும், அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. தலையில் 2 குடத்தை வச்சுக்கிட்டு வருவாங்க, இடுப்பில் 2 குடத்தை வச்சுக்கிட்டு வருவாங்க. அது எத்தனை பேர் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு வயதில் உள்ளவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிறவங்களை அப்படி வைக்கிறதுக்கு இல்லை. ஏன் இல்லை? இடுப்பு இல்லை, எல்லாம் பீப்பா மாதிரி இருக்குது இன்னைக்கு எல்லாமே, மேல இருந்து கீழே வரைக்கும். அந்த இடுப்புகள் இல்லை இன்னைக்கு. அதனால அவங்களால என்ன செய்ய முடியல? குடங்களை தூக்கி எங்க வைக்க முடியும்? ஆமா, தலையில 2 வச்சிருப்பாங்க, 3 கூட வைப்பாங்க, யாரும் தூக்கி வைக்கணும். இடுப்புல 2 வச்சிருப்பாங்க. இப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உருவ அமைப்புகள், சாப்பிட்ற ஆகாரம் தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு 20 அல்ல 25 வருடத்துக்கு உட்பட்டு தான் எண்ணெய்கள் எல்லாம் அந்த ரீஃபண்ட் ஆயில் மாறுச்சு, ஆகாரங்கள் மாறுச்சு. அதில் ஏற்பட்ட விளைவு தான் உருவ அமைப்புகள் இன்றைக்கு மாறுபட்டது. பழைய நாளில் பெண்களை வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிப்பாங்கன்னு தெரியுமா? கொடியடையாள். இன்னைக்கு எப்படி வர்ணிக்கிறது? கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கண்டுபிடிக்க, நாங்களா கண்டுபிடிப்பாங்க? பனைமர இடையாளுங்கணும். அப்போ பனைமரம் தான் வந்து கீழே விரிஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு அப்படித்தான் உருவ அமைப்புகள் இருக்குது இன்னைக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஆகாரங்கள். நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள் எதுவுமே அந்த இயற்கையான சரியான, முக்கியமாக எண்ணெயும் அந்த ரீஃபண்ட் ஆயில், முக்கியமாக ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் கொண்டு வந்தானுங்களோ அதிலிருந்து ஏற்பட்ட பிரச்சனை தான் சுகர், கேன்சர், இந்த உருவ அமைப்புகள் மாறினது எல்லாமே. ஏன்னா அந்த ரீஃபண்ட் ஆயில் வந்து சாதாரண ஒரு எண்ணெய், அதில் 80% அதில் இருக்கிறது வந்து அந்த அதாவது பெட்ரோல்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள், தாருக்கு மேற்பட்ட ஒன்று. அதில் அதுக்கு வேற ஒரு பேர் நான் மறந்துட்டேன், அதில் போட்டிருப்பாங்க. 80% அந்த ஆயில் தான். ஒரு 20% வந்து அந்த தேங்காய் எண்ணெய் இருக்கும், அந்த கடலெண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய் இருக்கும். இவ்வளவுதான். ரீஃபண்ட் ஆயிலில் வர்றது எல்லாமே அதுதான், அந்த ஒரிஜினல் எண்ணெய்கள் கிடையாது. இதுதான் அந்த சரீரத்தில் உருவாக்கின பிரச்சனைகள். அந்த மாற்றம் வரும் என்றால் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, அதை பாருங்க. அப்ப இங்க வரும்போது அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தாகம் வராதபடி இருக்கணும். ரைட். நான் இங்க மொண்டுக்குள்ள வராம இருக்கணும். ஏன் நான் இங்க மொண்டுக்குள்ள வராம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு அதை அவங்க சொல்றா. எதுக்காக அதை சொல்றா? வெயில்ல நடந்து வரணும். ரைட், வெயில்ல நடந்து வரணும், அதை சொல்றா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்க அழைத்து கொண்டு வா. இயேசுவான் அவர் சொல்றாரு. இவ கேட்கறது தண்ணி கேட்கிறா. இவர் கேட்ட தண்ணி கேட்டாரு. இவ பதில் சொல்றா. திரும்ப இவ தண்ணி கேட்கிறா. அப்ப தாகம் எடுக்காத தண்ணி எனக்கு குடியா, நான் இங்க வர வேண்டாமே அப்படின்னு கேட்கிறா. இவர் என்ன செஞ்சிருக்கணும்? அதுக்கு
கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இது இந்த எழுத்தின்படி தண்ணி இல்லைம்மா, இது உன்னுடைய ஆத்மீக தாகம், உன்னுடைய ஆத்மாவுக்குரியதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சம்பந்தம் இல்லாமல் என்ன சொல்றாரு? உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா. மறந்துடக்கூடாது. யோவான் 4:18 வாசிங்க. எப்படி எனில், நான் இதுக்கு தான் சொன்னேன் இல்லையா? 1 யோவான் 4:18. சரி வாசிங்க. 1 யோவான் 4:18 வாசிங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த வசனத்தை வாசிக்க சொன்னதுக்கு அந்த வசனத்தை வாசித்தா எப்படி இருக்கும்? இதுல என்ன வாசிக்கிறோம்? அன்பிலே பயம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பயம் நிறைந்தது, அன்பற்ற ஒரு உலகம். அதனால உன்னோடு அன்பாய் இருக்கிறேன், உன் பயங்களை எல்லாம் எடுத்து போடுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு இங்கு சொல்லுகிறார். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இதை ஒரு ஆசீர்வாதமாய் வாசிக்க சொல்றதுக்கு இதை சொல்லும்போது அங்க வாசித்ததான அந்த ஒண்ணு மட்டும்தான் போயிருச்சு. ஒண்ணு மட்டும்தான். அதனால என்ன பிரயோஜனம்? முன்னாடி இருக்கிறதான போட்டுமே. அங்கேயும் யோவான் 4:18 தான், இங்கேயும் யோவான் 4:18 தான். ஒண்ணு மட்டும்தான் இல்லை. ஒண்ணு இருந்த என்ன பிரயோஜனம்? வேண்டாம், வாசினி இப்போ. ஆமா, யோவான் 4:18. எப்படி எனில், உனக்கு 5 புருஷன் இருந்தான், இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்லன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு இந்த வசனத்தை ஒரு வாலிப பிள்ளையை வாசிக்க சொன்னா எப்படி இருக்கும்? பழைய நாளில் ஒருத்தன் கடிதம் இந்த தந்தி கொடுக்குற காரியத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு தந்தினா தெரியாது, டெலகிராம்னு ஒன்று இருந்துச்சு. அது டக் டக் கடகட கடகட கட்டுன்னு அடிப்பாங்க. இங்கிருந்து டைப் அடிக்கிற மாதிரி இதே வார்த்தை அங்கே தெரியும். அவன் அதை கையில் எழுதி கொடுத்து அனுப்புவான். அதுக்கப்புறம் இது டைப் பண்ணுறது அங்கே டைப்பாகவும் கொடுத்து அனுப்புவாங்க. இது உடனுக்குடன் போகிறது. இதை டெலகிராம்னு சொல்லுவாங்க, தந்தின்னு சொல்லி. இதில் அந்த வார்த்தைகளுக்கு பணம், ஒரு வார்த்தைக்கு ₹1 அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்போ என்கிட்ட ஒருத்தன் கொடுக்குறான்னு வைங்களேன், நான் ரொம்ப மேதாவியாக ₹1 மிச்சம் பிடிக்கிறதுக்காக 1 யோவான் 4:18 என் மகளுக்கு அனுப்பி விட்டுரு. அந்த மகள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறா, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறா, இந்த வசனம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், இதை அனுப்பி விடுன்னு என்கிட்ட ஒருத்தன் கொடுக்குறான்னு வைங்களேன். நான் மேதாவி, சரி ஒரு ₹2 மிச்சம் பிடிக்கிறதுக்காக ஒன்றை எடுத்துட்டு யோவான் 4:18 அனுப்பி விட்டுறேன். யோவான் 4:18 அனுப்பி விட்டுறேன். அது வாலிப பிள்ளை, கல்யாணம் ஆகாத பிள்ளை. அது வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. எப்படி எனில், உனக்கு 5 புருஷன் இருந்தாம்மா, இப்பொழுது இருக்கிறவனா உனக்கு புருஷன் இல்லை. இது அந்த புள்ள வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? என்னடா நம்ம அப்பாக்காரனே இப்படி ஒரு தந்தி அடிச்சிருக்கானே, இது என்ன காரியம்? இது எப்படின்னு அவளுக்கு எப்படி மனநலம் இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படித்தான் இவளுக்கு இருந்திருக்குது. ஆனால் இவள் அதை ஒத்துக்கொண்டாள். இவள் என்ன செய்தா? நான் இங்க சபை ஆரம்பிச்ச சமயத்தில் இந்த சம்பவத்தை எடுத்து இங்க செய்து கொடுத்தேன் ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்துகிட்டு இருந்த ஒரு சகோதரி சபைக்கு வரல. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது, நீங்க அந்த சம்பவத்தை குறித்து தான் பேசணுமா, வேற சம்பவம் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதை நான் யாருன்னு சொன்னேன்னு சொன்னா, தம்பி ஜார்ஜுக்கு தெரியும், வசந்தாவுக்கும் உஷாவுக்கும் கூட தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க, ஆரம்ப காலத்துனால சில வேளை அவங்க 2 பேருக்கும் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது யாருன்னு சொல்லி சொன்னான்னு சொன்னா. அதனால பேர் வேண்டாம். ஆரம்ப காலத்தில் இங்கே வந்தவங்க, அதனால அவங்க அந்த 3 பேருக்கு தெரிஞ்சிருந்தா.
சாமுவேலுக்கு சொல்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆளை சொன்னால் வேணா தெரியும். ஏன்னா அவங்க அதுக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. நம்ம ஜார்ஜ் வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்க இருந்ததுனால யாருன்னு சொன்னால் சில வேளை தெரியும். ஆனால் இங்கே வந்தவங்கன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த பேர் வேண்டாம் இப்போ. ஏன்னா ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுப்பாங்களா, இல்லை பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாதுப்பாங்களா? தெரியுமா அது எப்படி சொல்லுவாங்க? ஊரை சொன்னாலும் ஊரை சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாதுப்பாங்களா? சரி, சூழப்பள்ளம் ஊரை சொல்லிட்டேன், பேரை சொல்லலை, விட்டுருவேன். ஊர் வந்து சூழப்பள்ளம், பேரை சொல்லலை, விட்டுறேன். ஆனால் அந்த சௌகரியம் இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் கர்த்தருக்குள் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி, அது அடுத்த சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. ஊர் வந்து மிளகு மூடு. இப்போ ஓரளவுக்கு யாருன்னு காய் இருக்கும். ஊர் வந்து மிளகு மூடை சார்ந்தவர்கள். இப்போ யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொன்ன உங்களுக்கு யாருன்னு தெரியும். சரி, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். இதை வாசிப்போம். இருப்பது 5 புருஷர்கள். உனக்கு இருக்கிறவனோ புருஷன் இல்லை. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் உங்களுக்கு வேற வசனம் எல்லாம் சொல்ல முடியாது, இந்த வசனத்தை தான் சொல்லணுமா சர்ச்சில்? நான் சொன்னேன், பைபிள்ல இருக்கு சொல்றேம்மா, சொல்றதுக்கு தானே இதெல்லாம் எழுதி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா வைங்க, அது வேற. இதை ஏன் சொன்னீங்கன்னு அவங்க கேள்வி கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு தாறுமாறான காரியம் இருந்தது. அதனாலதான் அவங்க வேண்டாம்னு சொன்னது. இதை ஏன் பேசணும்? மாற்றிக்கொள்றதுதான் இந்த காரியங்கள்லாம் சொல்றது. காரியங்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குத்தி காண்பிப்பதற்கு அல்ல, நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்காகத்தான் வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நான் அந்த டாபிக் அதோட முடிக்கிறேன். இங்க வரும்போது அதுக்கு இவன் என்ன சொல்றா, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவளுக்கு அது தெரியல. இப்பவும் இயேசுவானவர் மேசியான்னு தெரியல. தீர்க்கதரிசின்னு பார்க்க சொல்றையா, தீர்க்கதரிசின்னு நினைக்கிறையா, உம தீர்க்கதரிசியா பார்க்கிறேன் அப்படிங்கிறா. எதனால? தொடர்ந்து வாசிக்க. தொழுது கொண்டு வந்தார்கள். என்கிறீர்களே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்க பிதாக்கள் எல்லாம் இந்த மலையில தொழுது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. எல்லா இடத்திலையும் தொழுது உள்ள, எல்லா இடத்திலும் வணங்கக்கூடிய ஒரு காலம் வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. இப்படி வரும்போது தான், அங்க வரும்போது அவர் சொல்றாரு, உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யார் ஒருவன் உண்மையோடு தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கர்த்தர் இருக்கக்கூடியவர், அவர்களுக்கு துணையாய் இருக்கக்கூடியவர். பின்னாடி வரும்போது அவர் சொல்றா, ஐயா நீர் சொன்ன மாதிரிதான் ஐயா, எனக்கு இருக்கிறவன் என்னுடைய புருஷன் இல்லை. அதான் இவங்க சொல்லாம சொல்ற, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமா, எனக்கு 5 புருஷர்கள் இருந்தது உண்மைதான். இப்ப இருக்கிறவனு எனக்கு புருஷன் அல்ல என்பதை நீர் தெளிவுபடுத்தினீர் என்பதை அவள் சொல்லும்படியாகத்தான் நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்ற. அதுக்கு அடுத்து வரும்போது, நான் இவரை மேசியாவை கண்டேன் அவள் கண்டுகொண்டாள். அந்த 25 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். இவர் இதெல்லாம் பேசிக்கொண்டே வர்றார். இந்த மலையில நாங்க இப்ப ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், மேசியா அங்க வரப்போறாரு, இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஏன்னா யூதர்கள் மேசியாவைத்தான் எதிர்பார்த்து, இன்னைக்கு வரை மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவானவரை யூதர்கள் மேசியாவாய் ஏற்றுக்கொள்றது இல்லை. இன்றைக்கு மேசியா வருவார் என்று தான் யூதர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க எழுத்தின்படியே. ஆனால் இவர் சொல்ற, இந்த மலையில நாங்க ஆராதிக்கிறோம் ஐயா,
மேசியா வருவாரு நான் காத்து கொண்டிருக்கிறோன்னு சொல்றான். அடுத்த வசனத்தை, அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அல்லேலூயா. உன்னோட பேசிக்கிட்டு இருக்கிற நான் தாம்மா அந்த மேசியான்னு சொல்றாரு. இவன் நம்புனா, ஆனா ஊர் ஜனங்கள் நம்பவில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் வேற ஒருத்தர் வாசிங்க. வந்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, பேசுகிறீர் என்றாவது கேட்கவில்லை. அடுத்த வசனம், அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் போய் ஜனங்களை நோக்கி, வேற ஒருத்தர் வாசிங்க, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார். என்ன செய்தத? நீ உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்கன்னு சொன்னத, இப்பொழுது இருக்கிறதும் உனக்கு புருஷன் அல்ல என்று சொன்னத இவன் ஊர் ஜனங்கள, ஏன்னா ஊர் ஜனங்களுக்கு தெரியுமில்ல, ஊர் ஜனங்களுக்கு தெரியாம ஒரு காரியத்தையும் செய்ய என்னமோ சொல்லுவாங்களே, உலவாய மூடினாலும் ஊர் மாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. எங்க இடத்துல சிங்குன்னு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பிக்கு தெரியாம ஒரு காரியமும் அந்த இடத்துல நடக்காது. ஒரு சின்ன இடம், ஒரு 150 குடும்பம் இருக்கிற இடம்னு வைங்களேன், அது ஒரு 10 லைன்ஸ் அந்த ஒரு வீடுகளாக இருக்கும். அந்த தம்பிக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்காது, எல்லா காரியமும் நடக்கும். அவனுக்கு எங்க சொன்னாலும் இந்த இது அப்படி, அது நம்மகிட்ட சொல்லுவான், ஏன்னே இந்த சம்பவம் தெரியுமானே உங்களுக்கு, இப்படி இருந்துச்சுனே, என்ன சிங்க சொல்ல, என்னன்னு நீங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க அப்படிமா. நல்ல நல்ல பையன், நல்ல ஒரு சுபாவம் உள்ள பையன். சரி, அதோட நான் முடிச்சுக்கிறேன், வேண்டாம், நான் வேற சப்ஜெக்ட்ல கடந்து போறேன். அது மாதிரி இங்க வரும்போது அந்த உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாது, அது சுத்தி பரம்பி வந்து கொண்டே இருக்கும். இவ போய் ஊர்க்காரங்கிட்ட சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும், அல்லேலூயா, ஒருவர் எனக்கு சொன்னார். அப்பவும் இவ மேசியா கிறிஸ்து நாங்க சொல்லல, ஒருவர் எனக்கு சொன்னார், அவ்வளவுதான். அவளுக்கு ஒரு காரியத்தை அடுத்து சொல்றா பாருங்க, வாசிங்க. அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. கிறிஸ்து தானே என்றால் இவள் அதை உறுதிப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். தானோ என்றால் கேள்விக்குறியோடு கூட சொல்லுகிறாள். அப்ப அவர் தானோ வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்தவங்க சிலர் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள்னு வாசிக்கிறோம். அப்போ உண்மையோடு இவளும் அதற்கு பின்னாடி பெரிய ஒரு மாற்றம் அவளுக்குள்ளாய் வந்து இவளும் ஊழியை செய்தாள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. சமாரியா ஸ்திரியும் இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கொண்டு தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தாள். அப்ப அவர் துணையாய் நிற்க வேண்டும் என்றால் உண்மையோடு கூட தொழுது கொள்ள வேண்டும். இவ உண்மையா தொழுது கொள்ளலன்னு சொன்னா இந்த 6 புருஷனோட நின்றுக்காது, பக்கத்தில் ஒரு சைபர் கூட வந்துருக்கும். ஆமா, 660 கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒண்ணுல திருப்தி இல்லைன்னா அதுக்கப்புறம் எதிலுமே திருப்தி இருக்காது. எதுனாலும் சரி அந்த திருப்திப்படுற சுபாவங்கள் இருக்காது. ஆனால இவள் சொல்றா, தெளிவா சொல்றா, நான் செய்ததெல்லாம் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ. அப்போ இவன் தாகம் வராத தண்ணி கேட்டாள் இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மதியான நேரத்தில் யாரும் தண்ணிக்கு வரமாட்டாங்க. வரக்கூடிய நேரம் எது? ஒன்று காலை, இல்லைன்னா மாலை. ஆனா இவள் தவறான வாழ்க்கையில் இருந்ததுனால ஜனங்கள் கூடி வராத நேரம் அந்த கிணத்துக்கு மதிய நேரம். அந்த நேரம் போய் நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். இல்ல ஜனக்கூட்டம் இருக்கும்போது போனா என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, என்ன பேசுவாங்கன்னு தெரியும். ஏளனமாய் கேவலமாய்
பரிகாசம் பண்ணுவார்கள், பேசுவார்கள், திட்டுவார்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் அப்போ மதியான நேரங்க தண்ணி எடுக்க வரும். ஆட்கள் இல்லாத நேரத்தில் வந்து நான் தண்ணீர்களை எடுத்துக்கொண்டு போய்விடுகிறேன் என்ற எண்ணத்தில் அவள் வருகிறாள். இன்னும் நான் தண்ணியே எடுக்க வராமல் இருக்கணும்னு சொன்னால், நீ சொன்ன தண்ணி எனக்கு கொடுத்துறியா, நான் குடிச்சிடறேன். தாகமே இல்லைன்னா நான் அங்கே தண்ணி எடுக்கவே வர வேண்டாம். அப்போ நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு அவசியமே இல்லை. யாருடைய ஏச்சு பேச்சும் எனக்கு கிடையாது. இதனால தான் அவன் மதியான வேளையிலே அங்கே தண்ணி எடுக்க வந்தாள். அதனால தான் அங்கே எத்தனாம் மணி வேலைன்னு போட்டிருக்குது? 6ஆம் மணி வேலை. அது காலையில் 9லேருந்து 12 மணிக்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ அந்த 9லேருந்து 10, 11 மணி வரைக்கும் மற்ற ஆளுகள் கூட வந்திருக்கலாம். ஆனால் உச்சி வெயிலில் வந்திருப்பா தண்ணி எடுக்கும். இதுதான் அதற்குரிய காரணங்கள். அப்போ இவளுக்கு அவர் துணையாய் நின்றது மாத்திரமல்ல, இவள் மூலம் அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். வந்திருக்க ஒரு மேசியாதானோ வந்து பாருங்கள் இவள் சொன்ன ஒரு வார்த்தை. ஏன்னா இவ எப்படிப்பட்டவனு ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனா இவ சொன்ன வார்த்தை, ஓ இவளுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி நம்பி வந்து அநேகர் அந்த ஊர்ல இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி என்றால் நமக்கு அவர் துணையாய் நிற்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி உண்மையோடு இருந்து அவரை தேடும்போது நமக்கு எப்பொழுதும் அவர் துணையாய் இருந்து கொண்டே இருப்பார். இந்த சமாரியா ஸ்திரீக்கு துணையாய் இருந்தவர் உனக்கும் எனக்கும் துணையாய் நிற்பது மிகவும் அதிகம். உனக்கும் எனக்கும் அவர் துணையாய் நிற்பது மிகவும் அதிகம். அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வரட்டும். அந்த பாவங்களுக்குள்ள, அந்த தவறுகளுக்குள்ளாய் கடந்து வரல. அப்படிப்பட்ட நிலைமைகளில் இருந்த கர்த்தர் நம்மை பிரித்து கொண்டு வந்து விட்டார். அவருடைய சமூகத்திலே நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் அவளை காட்டிலும் அதிகமான நன்மைகளை நமக்கு நிச்சயமாய் செய்வார். அந்த துணையாய் இருப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கட்டும். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். உண்மையாய் தொழுது கொள்ளும் போது அவர் இறங்கி வந்து நமக்கு துணையாய் இருக்கக்கூடியவர். சமாரியா ஒரு சுத்தமான ஒரு பெண் அல்ல. ஆனால் அந்த மகளுக்கே கர்த்தர் துணையாய் இருந்தார். உனக்கும் எனக்கும் இதுவரைக்கும் துணையாய் இருக்கிறவர் இனியும் துணையாய் இருப்பார். அதை விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தோடு எல்லாம் வாய்களை தந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா நிலைமையிலும் ஆவியானவர் நமக்கு துணையாய் நின்று நம்முடைய வேலைகளையும் தொழிலையும் குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய பயணங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். ஆசா சொன்னது போல பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நாம் பலவானாய் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளாய் வரும்போது பலவீனர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை முற்றிலும் பொறுப்படுத்தி துணையாய் வருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஜெபிக்கப்பட்ட ஒருவர், ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதுபோல் நம்மளை தொழுது கொண்டு தகப்பனை தொழுது கொள்ளும்போது தகப்பனை நீங்கள் துணையாளர்களை இப்படி கூட்டாருன்னு அவங்க தொழுதுக்கிறேன். இதை தேடி நீங்கள் நாட்டின் காட்டை கரங்களோடு இதை பொறுப்பட்டுக்கணும். பாதுகாத்தால் வழி நடத்தி ஆட்கள் இன்னைக்கு நான் மைமான ஆமென். தொடர்ந்து இந்த வாரத்தில் இருக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா கரங்களும் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதோடு இந்த வாரத்திலே இந்த பிறந்த நாளை காணப்போகிறதான, இந்த நாளிலே பிறந்த நாளை கண்டதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். நாம் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் நாம் ஒவ்வொருவருடைய பயணங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட
வரை தடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட இன்று சதா காலங்கள் அழைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரமா. கர்த்தர்